நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கார்த்திகா தீபம் சேனல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இன்னைக்கு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, என் வீட்டுல நான் வாங்கிய ஃபிளவர் ஷோஸ் மாதிரி இருக்கும். பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? ஓ வாவ், பியூட்டிஃபுல் கலர்ஸ் இல்லைங்க. இது வந்து நான் இங்க ஒரு கோவில் திருவிழால நான் வாங்கிட்டு வந்த ஃபிளவர் எல்லாமே. இதுல ஏன் வாங்கிருக்கேன்னா, எங்க வீட்டுல கொலு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த இதுக்காக நான் வாங்கியிருக்கேன். வீட்டுல அழகழகா நம்ம எங்க வேணாலும், கொலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம டெக்கர் ஐட்டத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும் ஃபிளவர் வாஷஸ் எல்லாம். எங்கெங்க நமக்கு இடம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளா அது வைக்கலாம். இது நம்ம எடுத்து வாஷ் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதாவது சோப் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி கூட எடுத்து வைக்கலாம். பாருங்க எவ்வளவு ஆரஞ்சு கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? எனக்கு இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னா என் வீட்டுல எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல பாருங்க, தோரணங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். தோரணங்கள் எல்லாம் மாட்டி அழகு பாக்குறது தாங்க. அதாவது இது மல்டி கலர்ஸ் மாதிரி இருக்கு. ப்ளூ கலர் அண்ட் பிங்க், நடுல வந்து வயலட் கலர்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு. கிரீன் அண்ட் மிக்சிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் பார்த்த உடனே இதை செலக்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா இது மாதிரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தோரணம் அந்த வாசல் கால்ல எல்லாம் நம்ம கட்டுவோம் இல்லையா? எல்லா ஃபெஸ்டிவலும் இது மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருந்தா யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல, விசேஷம் மட்டும் இல்ல, நம்ம எப்பவுமே இது மாதிரி ஃபிளவர் எல்லாமே வீட்டுல யூஸ் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு நமக்கே ரொம்ப 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 பிடிக்குங்க. நீங்களும் இது மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு அழகுபடுத்தி பாருங்க உங்க வீட்டுக்கு. சூப்பரா இருக்கு இல்லைங்களா? என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா? பாருங்க, ஒண்ணு காட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு. அதுவும் எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது பார்க்கும்போது எனக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். நம்ம எப்படி வேணா நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் போன வாட்டியும் எங்க வீட்டுல குழு டைம்ல அப்போ வேற இருந்தது. இப்போ இந்த கலர்ஃபுல்லா என்கிட்ட கிடையாது. இந்த கலெக்ஷன் எல்லாம் என்கிட்ட கிடையாது. இந்த கலர்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். டிஃப்ரெண்டானதெல்லாம் வாங்கி நம்ம அங்கங்க வச்சோம்னா அழகா இருக்கும். அதாவது படிக்கட்டுலயும் வைக்கலாம், இல்ல நீங்க நடுவில் இந்த பாட்டு மரத்துல வச்சீங்கன்னா அதுல ஒண்ணு இது மாதிரி வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அழகா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். வீட்லயே நம்ம எங்காச்சும் நம்ம ஷெல்ஃப்ல கூட வைக்கலாம். வேணும்னா கிச்சன்ல கூட பாக்குறதுக்கு அழகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர். பட் இது வந்து நீங்க அப்பப்போ ரெகுலர் யூஸ் பண்ணீங்கன்னா அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணிட்டு நல்லா இருக்கும். அப்பப்போ வேணா மந்த்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி ஆச்சுன்னா நீங்க வாஷ் பண்ற மாதிரி வரும். அதை சோப் பாட்டில டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்குன்னு துவைக்க கூடாது. ஜஸ்ட் எடுத்து நீங்க அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்ஃபர்ட் எல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் ஸ்மெல்லிங் செம்மையா இருக்குங்க. ஏன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் எங்க வீட்டுக்கெல்லாம். ஏன்னா நம்ம அது பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நிழல்ல காய விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வெயில காய விட்டீங்கன்னா அது ஸ்பேர் ஆயிரும், அந்த கலர்ஸ் எல்லாம் ஸ்பேர் ஆயிரும். ஸோ அது கொஞ்சம் நிழல்ல காய விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இது விட்டீங்கன்னா ஆற விட்டீங்கன்னா அதை எடுத்து மறுபடியும் வீட்டுல தொங்க விட்டீங்கன்னா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அங்கங்க வச்சுன்னா அதே மாதிரி இந்த கம்ஃபர்ட் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா அந்த ஸ்மெல்லிங் வந்து வீடு ஃபுல்லா இருக்கும் தெரியுமாங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இதுதான் அடிக்கடி பண்றது. எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்றது. நான் ஃபெஸ்டிவல் இதுக்கு ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் யூஸ் பண்ணிட்டா நான் அது இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிடுவேன். அதாவது நம்ம பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதாவது இதுல மெயின் கவனிக்க வேண்டியது இந்த எலி தொல்லை இல்லாம பாதுகாக்கணும். அதுதான் முக்கியம். இல்லைன்னா எலியில கரைச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் இந்த ஃபிளவர் வாஷ் எல்லாம். ஏன்னா எனக்கு அப்படிதான் அப்படி ஆயிடுச்சு ஒரு வாட்டி. ஸோ இதெல்லாம் நீங்க பாதுகாப்பா எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்கலாம். வீட்டுல நீங்க எடுத்து வைக்கிறதா இருந்தா இல்ல ரெகுலர் யூஸ் பண்ணலாம். இப்படி நான் சொல்ற மாதிரி ஐடியால நீங்க ஃபாலோ பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பங்க, எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, எனக்கு பிடிச்ச கலர்ஸ் வாவன் ஒண்ணு பார்க்கும்போது மனசுக்கு எப்படி சொல்றது அழகா இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க. இது மாதிரி நிறைய வாங்கிக்கோங்க. அது ஹோல்சேல்ல கிடைக்கிற கூட வாங்கிக்கோங்க. எங்க கிடைக்குதோ இப்போ வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ல போன திடீர்னு நின்றா நம்ம கிடைக்காது. நம்ம எங்கன்னா வெளியில போனா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமுக்கு இதுல கண்டிப்பா நமக்கெல்லாம் யூஸ் ஆயிட்டே இருக்கிற பொருள். ஏன்னா இது கிட்ட போற பொருள் இல்ல,
எப்பவுமே நமக்கு யூஸ் ஆகிற பொருள் தான். ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, see you, bye. அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்களிடம் இருப்பது உமாதேவி.